வணக்கங்க. ஈஸியாக சூப்பராக ஒரு முட்டை மசாலா எப்படி செய்கிறேன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், பட்டை சோம்பு ஐட்டமெல்லாம் நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. வலுவலுன்னு இல்லைன்னா குழந்தைங்க சாப்பிடும்போது வாயில் கடிப்படுங்க, அவங்க சாப்பிட மாட்டாங்க. இப்போ குழம்பு தாளிச்சுக்கலாங்க. ஒரு கடாயை அடுப்பில் வச்சு நல்லா காஞ்ச பின்னாடி ஆயில் சேர்த்திக்கலாம். ஆயில் நல்லா காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கடுகு சேர்த்திக்கலாம். இப்போ ஆயில் காஞ்ச பின்னாடி கொஞ்சமாக கடுகு சேர்த்தி கடுகு பொரிய விட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சோடனே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பின்னாடி ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீள் வாக்கில் கட் பண்ணி வச்சு அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த முட்டை மசாலா சிம்பிளான பொருளை வச்சு செய்கிறதுங்க. ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தி சாப்பாட்டுக்கெல்லாம் ஒரு சூப்பரான நல்ல காம்பினேஷன். நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். இப்போது ஒரு பெரிய தக்காளி தாங்க சேர்த்திருக்கிறேன். அது நல்லா நீள் வாக்கில் கட் பண்ணி இந்த வெங்காயத்தை கூட நல்லா மசிச்சு வர்ற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். இந்த மசாலா ஐட்டமெல்லாம் நல்லா வதங்கி வந்தாவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக வரும். சப்பாத்திக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கிரேவி. இப்போ நம்ம வீட்டிலேயே செஞ்ச மட்டன் மசாலா தூள் இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். கறி மசாலா தூள் இது எல்லா நான்வெஜ்ஜுக்கும் சேர்த்திக்கலாங்க. இது 2 ஸ்பூன் சேர்த்தி நல்லா வதக்கலாம். அப்படி இந்த கறி மசாலா தூள் இல்லாதவங்க 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்தி நல்லா வதக்கிங்க. இந்த பவுட்ரு வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது எல்லா சமையலுக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் நல்லா சேர்த்து நல்லா வதக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவு நல்லா வதக்கலாங்க. அப்போதே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட வாசமும் நல்லாயிருக்கும். இப்போ இது வதங்கிட்டு இருக்கட்டும். இதுக்கு தேவையான தேங்காயை 1 ஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து நல்லா வலுவலுன்னு அரைச்சிட்டு வந்து குழம்புல சேர்த்திக்கலாம். குழம்புல சேர்த்தி மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு சேர்த்திக்கிங்க. ரொம்ப தண்ணி சேர்த்த வேண்டாம். இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். கிரேவி கொதி வர ஆரம்பிச்சிருச்சுங்க. உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். இந்த அளவுக்கு கெட்டியான ஒரு பதத்தில் இருந்தால் தான் கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சுருக்க முட்டையை கத்தியால் லேசாக கீறி விட்டு நம்ம வந்து குழம்பு கூட சேர்த்து மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்குனா சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆயிருங்க. உப்பு காரம் ஒரு டைம் பார்த்துக்குங்க. முட்டை சேர்க்கறதுக்கு முன்னாடி உப்பு பத்தலை இல்லை காரம் பத்தலைன்னா கொஞ்சமாக பெப்பர் தூள் உப்பு சேர்த்திக்குங்க. பாருங்கள், கொஞ்சம் பொருளை வச்சு ஈஸியாக சிம்பிளாக செய்யலாங்க. டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குங்க. இது ஆப்பத்து கூட சேர்த்து சாப்பிட்லாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.